கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்துள்ளோம். தூங்கும் முன்பாக ஒவ்வொரு நாளும் இணைந்திருங்கள். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27 முதல் 29 ஆகிய வசனங்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகள் என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு இரவு நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னா, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. கிறிஸ்துனுடைய பிறப்பை கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாள் முழுவதும் எத்தனையோ தேசத்துக்குள்ளே கொண்டாடி இருக்கிறீங்க. நிறைய குடும்பத்திலே வெளியில போயிட்டு வந்திருப்பீங்க. இந்த இரவு நேரத்திலே என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாங்க. அது முதல் பாயிண்ட். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு என்று ஆரம்பிக்கப்படுகிறது. அப்ப என் ஆடுகள் அப்படின்னா நம்ம எல்லாருமே கர்த்தருடைய ஆடுகள். அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும்போது அந்த ஆடுகள் பின் செல்லும். இப்ப நான் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறேன். நான் இருக்கிற ஏரியாவில் நிறைய ஆடு மேய்க்கிறாங்க. பகல்ல கிட்டத்தட்ட ஒரு 300 ஆடு 500 ஆடு கிட்ட அப்படி ஆடு மேய்ப்பாங்க. டெய்லியும் காலையில் பகலில் சாயங்காலம் பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 நேரமாவது பார்க்க முடியும். அந்த ஆடு காலையில் போகும்போது ஃப்ரீயாக போன மாதிரி இருக்கும். ஆனால் சாயங்காலம் ரிட்டர்ன் ஆகும்போது அந்த மேய்ப்பன் ஒரு சவுண்டு கொடுப்பார். அந்த சவுண்டு கொடுத்த உடனே எல்லா ஆடும் அப்படி வேகமாக அப்படி கலைஞ்சி அந்த மேய்ப்பன் கூப்பிட்ற அந்த கரெக்டாக அந்த சத்தத்துக்கு நேராக கரெக்டாக அந்த திசைக்கு நேராக டக்குன்னு வந்துடும். இது நான் பல முறை பார்த்துருக்கேன். அதே போல் அந்த மேய்ப்பன் கொண்டு போய் அந்த தொழுவத்துக்குள்ளே அடைச்சதுக்கப்புறம் அந்த ஆடை ஃபுல்லாக ஒரு 7 மணிக்கு மேலே கவுண்ட் பண்ணி பார்க்காரு. இன்னைக்கு இத்தனை ஆடு கொண்டு போனோமே, அதில் ஏதாவது ஒரு ஆடு குறைஞ்சிட்டா. நைட்டு 7 மணிக்கு மேலே செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஏதாவது ஒரு ஆடு குறைஞ்சிட்டு அப்படின்னா 8 மணிக்கு மேலே மறுபடியும் இருட்டுக்குள்ளே வண்டி எடுத்து மறுபடியும் தேடி பார்க்குறாங்க. அப்போ ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்திருக்கிறான். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. காலையில் அந்த ஆடை வெளியில் கூட்டு போகிறாரு, மேயரை கூட்டு போகிறாரு. கரெக்டாக சாயங்காலம் ரிட்டர்ன் ஆகும்போது அந்த மேய்ப்பனோட சத்தத்தை கேட்டு கரெக்டாக அந்த தொழுவத்துக்குள்ளே வந்துடுது. ஏதாவது ஒரு ஆடு ஏதாவது மிஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துக்குள்ளே போய் மறுபடியும் ஆடை ஃபுல்லாக செக் பண்ணி மறுபடியும் ரீசெக்கிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு குறையதான் இருக்குது அப்படின்னு அந்த ஆடை தேடி வந்துருந்தாரு. அது 8 மணி ஆனாலும் சரி 8:30 மணி ஆனாலும் சரி இருட்டுக்குள்ளே தேடிட்டு இருக்கிறாங்க. இது நான் அடிக்கடி பார்க்கக்கூடிய விஷயம். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின் செல்லும் போது அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஏன்னா இப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்? 24 மணி நேரம் வாழ்க்கையிலே 24 மணி நேரமும் நம்ம கூட இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் உங்க குடும்பம் ஆசீர்வாதம். இப்ப காலை வேளையில வெளியில போயிட்டு நைட் நேரத்தில் வீட்டுக்குள்ள வருவோம். நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி கரெக்டா குடும்பத்துல வந்தாச்சு அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே மன மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும். அப்ப அந்த இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்.
நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சி சொல்றார். அப்ப அந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அப்ப மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நமக்கு என்ன கிஃப்ட் அப்படின்னா நித்திய ஜீவன். இயேசு சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த நோக்கமே நம்மளை மீட்டெடுக்க, தம்முடைய ஜீவனை கொடுக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நம்ம வாழ்க்கையில இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய வழியிலே நாம் நடக்கும்போது, அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் போது நமக்கு என்ன கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னா நித்திய ஜீவன். இந்த பூமியில நமக்கு 1000 கோடி சொத்து இருக்கலாம், ஆனா நித்திய ஜீவன் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த 1000 கோடியை வச்சு என்ன செய்ய? 1000 கோடி சொத்து இருக்கலாம், நித்திய ஜீவன் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா அவங்க வாழ்க்கை பொய்யான வாழ்க்கைய, மாயான வாழ்க்கைய முடிஞ்சு போயிடும். நம்ம கூட இயேசு கிறிஸ்து இருப்பாரானால், நம்ம கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போமானால் நமக்கு நித்திய ஜீவன். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் என்ன? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழக்கூடிய ஜனங்களுக்கு கிஃப்ட் என்ன? நித்திய ஜீவன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. கர்த்தருடைய சத்தத்துக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போக மாட்டாங்களாம். ஒருவேளை அண்ணே நான் இன்னைக்கு ராத்திரி தான் இணைந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் நிறைய போராட்டம் இருக்கேனே அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது புலம்பி கொண்டிருந்தால், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து பின்பற்றி ஒரு மனுஷன் வாழ ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா அவன் கெட்டு போக மாட்டான். எனக்கெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன எனக்கு தெரியாது. கையில பைபிள் எடுத்து வாசித்தா எவ்வளவு ஆசீர்வாதம் எனக்கு தெரியாது. ஜெபம் பண்ணனா எவ்வளவு கிஃப்ட் இருக்கு எனக்கு தெரியாது. ஒரு சர்ச்சைக்கு போற பிள்ளைகள் எப்படி வாழணும் எனக்கு தெரியாது. நானும் வியாபாரத்தில் இருக்கும்போது துன்மார்க்கனா வாழ்ந்து பல லட்சங்கள் நஷ்டப்பட்டு பல உபத்திரத்தின் மத்தியிலே ஊழித்து வந்தேன். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்குமா தெரியுது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணுமா? 24 மணி நேரம் வாழ்க்கையிலே செல்போன்ல ஒரு மெசேஜ் வந்தாலோ, ஒரு ரிங்கு சவுண்டு கேட்டாலோ, இல்லை ஏதாவது ஒரு செல்போன்ல ஒரு சின்ன சவுண்ட் கேட்டாலோ டக்குன்னு உடனே செல்போனை கையில் எடுத்து பார்க்குறாங்க. ஏன்னா செல்போன் இப்போ 24 ஹவர்ஸ் நிறைய பேரோட கையில் இருக்கு. செல்போன்ல ஏதாவது ஒரு சின்ன சவுண்டு கேட்டால் டக்குன்னு எடுத்து என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க. செல்போன் நம்ம கையில் இருக்கு, நமக்கு அழகா கேட்டா கண்டுபிடிக்க முடியுது. பரலோகத்துல தேவன் கூப்பிட்டா கண்டுபிடிக்க முடியுதா? அவர் நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்காரு. ஆயத்தமாகு, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தமாகு. இந்த கடைசி காலம் என்ன காலம்? கிருபையின் காலம். கிருபையின் காலத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆயத்தமாகணும். பரலோகத்துக்கு போறதுக்கு ஆயத்தமாகணும். நித்திய ஜீவன் தருவேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அதை நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்த்தால் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். இதை ஏன் சொல்ல வேண்டியது அப்படின்னா, உலகத்திலே நிறைய காரியங்கள் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் இந்த உலகத்தில் கெட்டு போற காரியங்கள் நிறைய இருக்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவன், அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக இயேசு கிறிஸ்து நம்மளை வழி நடத்துறார். சத்தியத்துல நம்மளை நடத்துறாரு. ஜீவ பாதையிலே செவ்வையான வழியில நம்மளை வழி நடத்துறாரு. உத்தமமா பின்பற்றும் போது, நீதிமானா வாழும் போது நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகிறோம். அது நமக்கு கிடைச்ச மகா பெரிய கிஃப்ட். அந்த கிஃப்ட்டுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை எல்லா பகுதியிலுமே கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கா மட்டும் சொல்லி நம்ம அடிக்கடி செக்அப் பண்ணி பார்க்கணும். அதை நம்ம எப்படி யோசித்தா புரியும் அப்படின்னா, நான் முதல்ல சொன்னேன், காலையில் மேய்ப்பன் ஆடை திறந்து விடுறாரு. ஒரு 300 ஆடு, ஒரு 500 ஆடு
அப்படியே மேயுது. சாயங்காலம் அந்த மேய்ப்பன் கூப்பிட்ட உடனே டக்குன்னு எல்லாமே கிளம்பிடுது. அப்போ 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு எங்கேயாவது வழி விலகி இருக்கனா? அவர் கூப்பிடும்போது சத்தம் எனக்கு கேட்குதா? இதை நம்ம கண்டுபிடிச்சாலே 1000 கோடி என்ன, லட்ச கோடி என்ன, எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு அதுதான். அவருடைய சத்தம் நமக்கு கேட்டுட்டு அப்படின்னாலே மகா பெரிய கிஃப்ட். அப்போ அந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன கிஃப்ட் அப்படின்னா, அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்டால் மகா பெரிய கிஃப்ட். அந்த கிஃப்ட் நமக்கு வேணும். ஏன்னா நித்திய ஜீவன் தருவேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும் அப்படின்னா அவருடைய சத்தம் டெய்லி நமக்கு கேட்கணும். ஏன்னா மேய்ப்பன் கூப்பிடுவார், சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரமா உள்ள வந்துரு, சீக்கிரமா மனம் திரும்பிரு, சீக்கிரமா பாவத்திலிருந்து வெளியில வந்துரு, அதிலே மூழ்கி கிடக்காத வெளியில வந்துரு அப்படின்பார். இல்லை இல்லை, நான் மறுபடியும் பாவம் பண்ணுவேன், நான் மறுபடியும் இஷ்டம் போலதான் வாழ்வேன், என்னை யாரு கேட்பா அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை விட்டு வழி விலகிடக்கூடாது. அவர் கூப்பிடும்போது மேய்ப்பன் கூப்பிட்டுட்டாரு, அப்பா என் வாழ்க்கையில குறை இருக்குப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழுவத்துக்குள்ள நம்ம ஓடி வந்துடணும். அந்த மேய்ப்பனோட சத்தத்தை கேட்டு உடனே தொழுவத்துக்குள்ள வந்துடணும். அப்படி வந்தா மட்டும்தான் நமக்கு நித்திய ஜீவன். அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம ஓடி வந்தாச்சு அப்படின்னா நம்ம கெட்டு போக மாட்டோம். அவருடைய சத்தத்தை கேட்டு அசட்டை பண்ணி ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கைக்குள்ள போகும்போது அதுல பலவிதமான இச்சை, அசுத்தத்துக்குள்ள, அருவருப்புக்குள்ள, தீட்டான காரியத்துக்குள்ள, பொய்யான காரியத்துல போயிடும். அதுக்கப்புறம் ஐயோ என் வாழ்க்கை போயிட்டு. சிம்சோனுடைய வாழ்க்கையில அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான், ஆனா கண்ணு குருடாயிட்டு. என்ன காரணம்? பாவம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கண்ணு குருடாகும் போது அவரை தடவிட்டு தான் இருக்கணும். அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில தடுமாற்றம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாவம் இருந்துச்சு அப்படின்னா கண்ணு குருடான நிலைமை. அதனால இரவு நேரத்திலே ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அன்பான வேண்டுகோள் என்ன தெரியுமா? இன்னைக்கு எல்லாரும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? கையில பைபிள் எடுத்து வாசித்தீங்களா? நைட் நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரீயா டைம் இருக்கா? கையில பைபிள் எடுத்து வாசிங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். இரவு நேரத்திலே இணைந்துக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நம்ம கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை சொல்லி முடிச்சுட்டு, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் கூப்பிட்ட உடனே நம்ம வந்தாச்சு அப்படின்னா அவருடைய கையில நம்ம அடங்கி இருந்தால் ஏற்ற வேலை வரும்போது உயர்த்துவார். அதே நேரத்தில் அவருடைய கையில நம்ம அடங்கி இருக்கும்போது அழகா சொல்றாரு, என் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. யாரும் அவருடைய கையில நம்ம இருந்தோம் அப்படின்னா யாரும் பறித்து கொள்ள முடியாது. அப்ப இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு உலகத்துள்ள எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இரவு நேரத்தை ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கிறிஸ்துனுடைய பிறப்பை எத்தனையோ தேசத்துக்குள்ள கொண்டாடிருக்காங்கப்பா. இரவு நேரத்தில் எங்களை தாழ்த்திரும் அர்ப்பணிக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் அப்பா விசேஷமாக கர்த்தர் சந்திக்கணும். சிலருடைய இதயத்துக்குள்ளே சில கேள்விகள், பாரங்கள், என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு விடுதலை கிடைக்காதா? எத்தனையோ குடும்பத்திலே புதுசா இணைந்திருக்காங்கப்பா. அவங்களுடைய வாழ்க்கையில அந்த கண்ணீர், அந்த வேதனை அதை நீக்கி போட்டு சமாதானத்தை கட்டிடுங்க. சமாதான பிரபுவா வெளிப்பட்டீங்க அப்பா. அவங்க பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல பண்ணிடும். இணைந்துக்கிற குடும்பத்தை ஆசிரியங்க. இந்த வருஷத்துல எல்லா தடைகளும் நீக்கி இந்த நிமிஷம் வரைய பாதுகாத்தீங்கப்பா. மீதமுள்ள நாளையும் உங்களுடைய கரத்துல பண்ணிடும். சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் பூரண சுகம் தந்து தீர்காயுசு தந்து அப்பா அதிக அளவில் எழுப்பிடுங்க. இரவு நேரத்தில் எங்களுடைய ஆவியை உங்களுடைய கரத்துல பண்ணிடும். நைட் நேரத்தில், நைட் ஷிஃப்ட்ல, நைட்டு டிரைவிங் லைன்ல இருக்காங்க எல்லாரையுமே கர்த்தருடைய கரத்துல பண்ணிடும். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. யாரெல்லாம் இரவு நேரத்தில் இணைந்துக்காங்களோ அவங்களோட வம்சம், அவங்களுடைய தலைமுறை, அவங்களுடைய சந்ததி எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. தேவன் அருளிய அப்பம் யாரெல்லாம் அந்த சேனலை பார்க்குறாங்களோ
அந்த குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. உம்முடைய பாத பிள்ளைகளை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். எங்க இருதயத்துக்குள்ள என்ன காரியம் இருக்கு உமக்கு தெரியும். எங்க இருதயத்தினுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் அறிவிங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து உங்க பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை கட்டிடுங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துல இணைந்துக்காங்கப்பா. வாலிப பிள்ளைகள் இணைந்துக்காங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டாங்க. சில குடும்பத்திலே திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க. வாலிப பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்காங்க. சில குடும்பத்துல கர்த்தருக்கா ஊழியம் செஞ்சு ஆசை இருக்கு, ஆனா எப்படின்னு தெரியலப்பா. அப்படிப்பட்ட குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களுடைய வம்சம், அவங்களுடைய தலைமுறை ஆசிரியப்பட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க. அப்புறஜனமான ஊழியக்காரம்பா. விசேஷமா இரவு நேரத்தில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துவாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க. கற்பதனியா ஜெபிக்கிறாங்க. பரிசுத்தமுள்ள தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி அப்பா ஆசீர்வதிங்க. மாசமா இருக்க குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் முடியும். டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில் எந்த குடும்பத்தில் இருக்காங்களோ கர்த்தர் சந்திங்க. ஜீவனை கட்டிடுங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கட்டிடுங்க. நிறைய குடும்பத்தில் அப்பா வெளியில டிராவலிங்ல இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. இரவு நேரத்திலே அப்பா நைட் ஷிப்ட்ல இருக்க குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேலை அறிவட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. இரவு நேரத்தில் எங்க வீட்டுக்குள்ளே கர்த்தர் உலாவணும்ப்பா. எங்க இதயத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கணும்ப்பா. எங்க குடும்பத்துக்குள்ளே தலைவர் நீங்களா இருக்கணும்ப்பா. உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் முருகே செலுத்திடும். வேற நாட்டுக்குள்ள இருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற பகுதியிலே என்னென்ன சூழ்நிலையில இணைந்திருக்காங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவிங்க. உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம்ம அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பத்தில் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.